என்னை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளி, ஒரு கைதி, தவறு செய்தவர், இவ்வளவுதான் எனக்கான அபிப்பிராயம் இருக்கும். நீங்க நார்மலா அவங்களெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் வந்து ரொம்ப திமிரோட தான் அவங்கள பார்ப்போம். அவன்கிட்ட எங்கள்கிட்ட அக்யூஸ்டம் கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் அவன். ஏன் சொந்தக்காரங்களே வர விரும்ப மாட்டாங்களோ? போக மாட்டாங்க, பயம் அவங்களுக்கு. ஜெயில்னா பயம். ஒரு சிறைத்துறை அதிகாரி வெளிநபர்களோட ஏன் கான்டாக்ட் வச்சுக்க கூடாது? அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? ஓ, 6 அடி அகலம், ஒரு 8 அடி நீளம் இருக்கிற ஒரு செல் இருந்ததுன்னா அதில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதில் வந்து நைட்டில் வந்து அவங்க யூரின் போனலாம் போக முடியாது. செட்டி கொடுப்போம், 2 செட்டி. இந்த செட்டியில் தான் இவனுங்க வந்து 4-5 பேரும் வந்து யூரின் போக முடியும். உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத கைதி யார்? நான் முதல் சொன்ன பாருங்க, அந்த தூக்கு தண்டனை கை அவன் மனசு விட்டு நான் அகலாமல் இருக்கிற ஒரு. நீங்க 18 வயசுல? ஆமாம், அந்த வயசில் எனக்கு வந்து அப்போ இருந்த அந்த பிரிசனர் மட்டும் அவருடைய முகமும் அவருடைய அந்த கடைசியான அந்த வார்த்தைகளும் நான் இது வரைக்கும் என் மனசை விட்டு போகவே இல்லை. அது எப்படி சார் இருக்கும்? நீங்க பார்த்து பழகின ஒரு ஆள், அவர் குற்றவாளியாகவே இருக்கட்டும், நம்மளே அவருடைய லைஃப்பை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? 47 to 67 வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே தூக்கு போட்டிருப்பாங்க. வெரஸ் இப்போ 2000 - 2025 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 தூக்கு தான் நடந்திருக்கு. ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டா ஒரு வாழ்க்கை மாறுமா இல்லை மோசமாகும்? இப்போ வந்து ஒன்றும் தெரியாத ஒருத்தன் வரான்னு வச்சுங்க, அவன் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு 100 கிரிமினல் கூட உள்ளே இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் படிச்சுக்குவான் மறுபடியும்.